ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த ஜல்சா பனானா கேக் பேரே பயங்கரமா இருக்குல்ல. இது ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் நான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது தான். ஃபர்ஸ்ட்லாம் வேற பேக்கிங்கில் வரும். அப்போ இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன். அது அப்போ இருக்காது. இப்போ என்னன்னா புதுசாக இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு நானே காட்டுறேன். கட் பண்ணிட்டோமா? உள்ள கேக் இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம லோக்கலாக வர கேக் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஓகே, நல்லா இருக்கும். மெயினாக இது வந்து எடுத்து வந்தது வந்து காரணம் வந்து இதுதான். இது வந்து ஆக்சிஜன் அப்சார்பர்னு சொல்கிறாங்க. இது பின்னாடியே போட்டிருக்கு, நான் முன்னாடியே படிச்சிட்டேன். ஓகேவா? இதில் வந்து அயன் பவுடர் இருக்கும். அது வந்து இதுக்குள்ளே இருக்க ஆக்சிஜன்லாம் அப்சார்ப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எப்படின்னா, இப்போ அயன் வந்து ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணால் அயன் ஆக்சைடு ஆகிடும், அதாவது இந்த ரஸ்ட்டு. ஸோ அதனால் ஈஸியாக ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் இந்த பேக்கெட்டே பிளாஸ்டிக் பேக் கைஸ், நல்லா சீல் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே எப்படி காற்று போகும், அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகே, ஒர்க் ஆகட்டும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவும் போட்டிருக்காங்க. மோல்டு, ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு ப்ரிசர்வேட்டிவும் போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஆக்சிஜன் அப்சார்பர்னு ஒன்று இருக்குன்றது நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலன்னா இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஆக்சிஜன் உரியும். இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பிளாக் கலரில் பவுடர் இருக்கு. இதுதான் இதுக்குள்ளே இருக்கு. இதுதான் அயன் நினைக்கிறேன். ஒரு மேக்னெட் வச்சு செக் பண்ணால் தெரியும். ஒரே கரியாக இருக்குது கைஸ். ஆமாம், இரும்பு வாசனை தான் அடிக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுறோம். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்குது, இதை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.